ஒரு நாள் ஒரு அம்மா வீட்டில் சோகமாக இருந்தாள். ஏன் தெரியுமா? அவள் மகன் பள்ளியில் படிக்கவே மாட்டான். அவள் சொல்லும் ஒவ்வொரு நாளும், இவன் படிக்கவே மாட்டான். எத்தனை சொன்னாலும் புத்தி வரல. அடுத்த நாள் அப்பா சொல்றாரு, ஆமாம், நம் பையன் படிப்பில மனம் இல்லையே. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீட்டு பையன் ஒண்ணுமே படிக்க மாட்டான். அப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? படிக்க மாட்டான், படிக்க மாட்டான். இந்த மாதிரி சொல்ல சொல்ல அந்த பையன் மனசுக்குள்ள என்ன நம்பிக்கை வந்துருச்சு தெரியுமா? நான் படிக்கவே முடியாது. இதுதான் சிந்தனையால் சித்தி. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே நிஜமா ஆகிறது. அதே அம்மா ஒரு நாள் மனசு மாறி மகனை கட்டி பிடிச்சு சொல்றாங்க, நீ ரொம்ப நல்லா படிக்கிற. உன் மனசு ஞாயிறு மாதிரி பிரகாசிக்குது. நீ படிச்சு பெரிய ஆளாக போற. நாங்க உன்னால பெருமைப்பட போறோம். மகன் ஆச்சரியப்பட்டான். அம்மாவே இப்படி சொல்றாங்க. அந்த வார்த்தைகள் மனசுக்குள்ள நரும்பி அவன் படிக்க ஆரம்பித்தான். படிப்பதிலேயே அவனுக்கு ஆர்வமும் நம்பிக்கையும் வந்துருச்சு. அதுதான், என்ன சிந்திக்கிறோமோ அதுவே நம்ம வாழ்க்கையாகும். நம்மால் நம்ம சொற்கள் வழியாக பிறருடைய வாழ்க்கையை உயர்த்த முடியுமா? முடியும். அதுக்காக நல்ல சிந்தனைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல நம்பிக்கைகள் நாள்தோறும். இது ஒரு சிக்கலான விஷயம் இல்ல. இது ஒரு லைஃப் லா. சிந்தனையால் சித்தி. இது இயற்கையின் விதி. இதற்கேற்ப பொருந்தும் திருக்குறள். திருக்குறள் குறள் 595. எண்ணிய எண்ணியாங்கு எய்தும் இணையவை திண்ணியராகப்படின். பொருள்: நமக்கு எண்ணத்தில் உள்ள செயல்கள் நாம் மன உறுதியோடு செயல்பட்டால் நிச்சயம் நிறைவேறும். இது நேர்த்தியான தொடர்பு. நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள்? நல்லது, மோசம், சாதாரணம். அது உங்கள் மன உறுதியுடன் தொடர்ந்தால் அது நிறைவேறுவது உறுதி. திருக்குறள் குறள் 666. யாதனின் யாதனின் நீங்கியான் நோயின் மீதல்ல நோய் செய்யும் கூர். பொருள்: யார் மனத்தில் தவறான எண்ணங்களிலிருந்து விடுபட்டாரோ அவரைப் போல் நோய் ஏற்படுத்தும் எதுவும் இல்லை. மனச்சுத்தம், நேர்மையான சிந்தனை, நல்ல எண்ணங்கள், இவை நம்மை நோயின்றி நல்வாழ்வுடன் வாழ வைக்கின்றன. நீங்கள் தொடர்ந்து நல்ல எண்ணங்களை சிந்திக்க ஆரம்பித்தால் அவை உங்கள் வாழ்க்கையில் சித்தி அடைவது உறுதி. சிந்தனையால் உருவாக்கப்படும் வாழ்க்கை என்பது திருக்குறளும் நம் பரம்பரை ஞானமும் ஒரே குரலில் சொல்கின்றன. இந்த கதையில உங்களுக்கு உபயோகமான மெசேஜ் இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒரு நல்ல சிந்தனை விதையாவது போட்டிருக்கேன்னு நம்புறேன்.